ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ரொம்ப ஈஸியான ஒரு நாட்டுக்கோழி வறுவல் தான் செய்ய போகிறேன். இதே ரெசிபியை நீங்கள் பிராய்லர் சிக்கனில் கூட செஞ்சு பார்க்கலாம். ஆனால் நாட்டுக்கோழியில் செய்யும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம செய்யும்போது ஈஸியாக இருக்கும். இதுக்கு இந்த அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சியை இந்த மாதிரி ஒரு இடிக்கல்ல போட்டு இடித்து வச்சுக்கோங்க. நல்லா பெரிய சைஸ் வரமிளகா 4 சிசரில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தென் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு பெரிய கடாயி இல்லைனா ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இங்கே குக்கர் எடுத்துருக்கிறேன். அதாவது அடியில் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. அந்த குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் நல்லெண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா உடஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் இந்த வறுவலுக்கு நல்லாயிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சின்ன வெங்காயத்தை ப்ரிஃபர் பண்ணுங்கள். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆல்ரெடி கட் பண்ணி விதையெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிற வரமிளகா 4 ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம செய்ய போகிறது 1 கிலோ நாட்டுக்கோழி அப்படிங்கிறதுனால நான் 4 வரமிளகா மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம சிக்கன் மசாலாவெல்லாம் ஆட் பண்ணுவோம். ஸோ அதிலேயே காரம் இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ நான் 4 மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் முன்னாடியே கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் எண்ணெய் ரொம்ப காஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால சீரகம் சோம்பெல்லாம் கறியிரும் அப்படிங்கிறதுனால நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு கண்ணாடி அளவுக்கு வதங்கினா போதும். பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வர தேவையில்லை. வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கட்டும் அப்படிங்கிறதுனால நான் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சிக்கனை இதுக்குள்ளேயே தான் வேக வைக்க போகிறோம். தனியாக வேக வச்சு உள்ளே ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதனால இந்த வெங்காயமெல்லாம் நல்லா கரைஞ்சு கடைசியில் கிரேவியாக மாறிடும். இது கூட தக்காளி அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. ஒரு மீடியம் சைஸ் அளவு இருக்கிற தக்காளி மட்டும் ஆட் பண்ணால் போதும். அதை நாங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிறத உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் ஆல்ரெடி இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தான் நம்ம மற்றதெல்லாம் ஆட் பண்ணணும். 1 கிலோ நாட்டுக்கோழியை நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி 2 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இப்போ உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை உள்ளே ஆட் பண்ணும்போது தண்ணியை நல்லா சுத்தமாக ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள். சிக்கனே தண்ணி விடும் அப்படிங்கிறதுனால நம்ம இப்போவே தண்ணி ஆட் பண்ண மாட்டோம். நம்ம மசாலாவெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா தான் தண்ணி ஆட் பண்ணுவோம். அது வரைக்கும் சிக்கன் இந்த வெங்காய தக்காளியிலேயே நல்லா வதங்கி வரட்டும். சிக்கன் எண்ணெயிலேயே நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனுக்கு நான் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம காரத்துக்கு நான் ஆல்ரெடி 4 பெரிய சைஸ் வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த சிக்கன் மசாலாவிலேயே நல்லா காரம் இருக்கும். உங்களுக்கு இன்கேஸ் இந்த காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் மிளகாய்த்தூள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா சிக்கனில் இந்த மசாலா நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி எல்லா சைடும் போட்டு பெரட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம தண்ணி ஆட் பண்ணாமையே சிக்கனே எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குதுன்னு. ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவை எல்லாமே சிக்கனுக்குள்ளே இறங்குற மாதிரி ஃபுல்லாக கோட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கரண்டியில் கிளறி விட்டுட்டே இருக்கும்போது அந்த மசாலாவெல்லாம் ஃபுல்லாகவே சிக்கனுக்குள்ளே இறங்கிரும். இதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தயிர் ஆட் பண்ணுறோங்கிறதுனால சிக்கன் வெந்ததுக்கப்புறமா நல்லா சாஃப்டாக இருக்கும். தயிர் ஆட் பண்ணும்போது தயிர் புளிக்காத தயிரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தயிர் சிக்கனில் ஃபுல்லாக எல்லா சைடுமே படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். நீங்கள் பேச்சுலராக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி சுடு சாப்பாடு கூட பெஸ்ட் காம்பினேஷன் இது. நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே சிக்கன் கொஞ்சம் வெந்திருக்கும். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சுடு தண்ணியாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனுக்கு மேலே தண்ணி இருக்கணும். அந்த அளவுக்கு ஆட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
நம்ம குக்கர் வந்து மூடி போட்டு மூடி விசில் விட போறது கிடையாது. ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு, இந்த தண்ணீலயே தான் இந்த சிக்கன் வந்து நல்லா வெந்து வரணும். தண்ணி ஆட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டே பார்த்து கரெக்ட்டா ஆட் பண்ணிக்கோங்க. கடைசில செகண்ட் டைம் தண்ணி ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து அவ்வளோக்கா இருக்காது. அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணும்போது ரொம்பவும் அதிகமாவே ஆட் பண்ணிறாதீங்க. இன்கேஸ் தண்ணி வந்து ரொம்ப அதிகமா ஆட் பண்ணிட்டு, சூப் மாரி இதுலருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நெனச்சீங்கனாலும், டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ தண்ணி வந்து ஆட் பண்ணும்போது கரெக்ட்டா இதுக்கு தேவையான அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எச்சாவும் ஆட் பண்ணிறாதீங்க, கம்மியாவும் ஆட் பண்ணிறாதீங்க. தண்ணி பத்தாம இருந்துச்சுனாலும், சிக்கன் வந்து கரெக்ட்டா வெந்திருக்காது. இன்கேஸ் தண்ணி அதிகமா ஊத்தியிருந்தீங்கனாலும், ரொம்ப நேரம் வேக வச்சோம் அப்டின்னா, ரப்பர் மாரி ஆயிரும். பிராய்லர் கோழி அப்டின்னா, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து வெந்துரும். நாட்டுக்கோழி அப்டிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் வேகறதுக்கு. அதே மாரி உப்பும், காரமும் மூடி போட்டு வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு, இன்கேஸ் பத்தாம இருந்துச்சுன்னா, கண்டிப்பா ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் வந்து நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா, நம்ம வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடியே மூடி போட்டு வச்சுறாதீங்க. தென் இந்த அளவுக்கு தேங்காய வந்து நல்லா இந்த மாரி ஸ்லைஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கன்ல வந்து தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கம்மியானதுக்கு அப்புறமா, நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற தேங்காய வந்து உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன்ல மெயின் ஹைலைட்டே இந்த தேங்கா தான். நம்ம சிக்கன் வந்து எந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்குதோ, அத விட டேஸ்ட்டா இருக்கும். இதில ஆட் பண்ணியிருக்கிற தேங்காய் சாப்பிடும்போது. இந்த தேங்காயோட ஓடு வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. அத ஆட் பண்ணும்போது, இந்த வறுவல்ல வந்து டேஸ்ட் இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி காமிக்குது. இந்த தேங்கா ஓடு ஆட் பண்றது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்றதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆட் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். லாஸ்ட்ல வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது அந்த தேங்கா ஓட வந்து ரிமூவ் பண்ணிருங்க. லாஸ்ட் ஆகும்போது அந்த மூடிய ரிமூவ் பண்ணிட்டு அடிக்கடி நம்ம வந்து கிளறி விடுற மாரி இருக்கும். ஏன்னா நம்ம மூடி போட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா, அது வந்து அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடிக்கடி மூடிய ரிமூவ் பண்ணிட்டு கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப் சொல்றேன். இன்கேஸ் இந்த சிக்கன் வந்து உங்களுக்கு ஃபுல் ட்ரையா வேணும் அப்படின்னா, இந்த மூடிய ரிமூவ் பண்ணிட்டு ஓப்பன்ல வச்சு வேக விட்டீங்கன்னா, அது வந்து ஃபுல் ட்ரை ஆயிரும். இப்ப வந்து சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. உங்களுக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா கிரேவியா வேணும்னா, இந்த ஸ்டேஜ்ல வந்து ஆஃப் பண்ணிருங்க. எனக்கு கொஞ்சம் வந்து ட்ரையா வேணும். அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் நான் வந்து வேக வைக்கிறேன் ஓப்பன்ல வச்சு. இந்த ஸ்டேஜ் வரும்போது நல்லா கரண்டியில வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. இல்லன்னா அடி பிடிச்சிரும். இது வந்து கரெக்ட்டான ஸ்டேஜ். இப்ப வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். ஒரு கையளவுக்கு மல்லித்தழைய குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்மளோட நாட்டுக்கோழி வறுவல் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா வீட்ல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. அண்ட் இந்த மாரி ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனல்ல வர அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.